ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பொங்கல் அன்றைக்கி மருதாணியெல்லாம் அரைச்சி வச்சேன் கைஸ். நல்லா செவந்திருக்கு பாருங்க. ஸோ இதயம் சீரியல் சனிக்கிழமை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் பார்க்கல, எல்லாம் வீட்டில் அங்கே ஊருக்கு போயிட்டோம். அதனால் ரிலேஷன்லாம் வந்தங்காட்டியும் நான் பார்க்கல, பிஸியாகவே இருந்தங்காட்டியும். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் போட்டாங்க. சனிக்கிழமை போட்டது வந்து இன்றைக்கி மார்னிங் 9 o'clock போடுவாங்க இல்லையா? ஸோ பார்த்தேன். ஒரே இந்த பரிகார சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டிருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப இன்றைக்கும் பார்த்தேன், இப்போ போட்ட எபிசோடும் பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருக்குது கைஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் என்ன மாதிரி தாட்டில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது என்னன்னா, பாரதி தான் வந்து இந்த பரிகாரத்தையே பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு மித்ரா வந்து சமைக்க ஆரம்பித்தா, கையில் காயமாச்சா என்னமோ தெரியல, நான் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் பாரதி சமைச்சதுலேருந்து அந்த 7 கன்னிமார்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜை பண்ணதாக இருக்கட்டும், அந்த சாப்பாடு பரிமாறினதாக இருக்கட்டும், அந்த தட்டை எடுத்து கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பாரதிக்கு ஃபேவராக இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுப்பா. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னை பொறுத்தளவு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. மித்ரா வந்து தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்னு சொல்லுவாங்களே, யானை வந்து தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி மித்ரா வந்து செய்கிற ஒரு சின்ன ஒரு பொறுமை இல்லாத தனம் வந்து அவளுக்கே அது வினையாக போச்சு. சரியா? அந்த காயத்தை பொறுத்துக்கிட்டு அந்த தட்டை எடுத்து கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். உடனே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுவீங்க, என்ன மித்ரா ஆதி தான் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது கேஸ். எனக்கு நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும். எனக்கு அவன் வந்து பாரதி கூட பேசுகிறான், வைக்கிறான், கொஞ்சுறான், புருஷனாக போய் சேர்றான், அதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்தளவு அது தேவையே இல்லைங்க. சரிங்களா? அந்த லூசுக்காரங்க சேருது சேராமல் போகுது, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். எனக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும், அதுதான். மற்றபடி இவ கூட பேசணும், வைக்கணும், நான் அதெல்லாம் என்றைக்குமே நான் எக்ஸ்பெக்டே பண்ணதே கிடையாது. சரியா? ஸோ என்ன நடக்குது? மீனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையாமா. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அது எப்படி கேஸ் எனக்கு ஒன்று புரியல. நீங்கள் இந்த சீரியலில் வந்து லாஜிக்கை நீங்கள் நல்லா யோசிங்க. சாம்பார் சட்டியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம்மா. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் என்ன நடக்கும்? அந்த 7 கன்னிமார்களில் வந்து ஒரு பாட்டி வந்துட்டு இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடும். சரியா? யார்? பாரதியும் ஆதி தான் கல்யாணத்துக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு அந்த அம்மா ஆசீர்வாதத்தை பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி அம்மா என்ன சொல்லும்? என்னம்மா நீ வேலைக்காரி பொண்ணுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இவ தான் என் பேத்தி, இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மித்ராவுக்கு. புரியுதா? அப்போ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ராஜேஸ்வரி அம்மாவுக்கு கோவம் வந்து பாரதியை வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே போக சொல்லுவாங்க. இங்கே என்ன உனக்கு வேலை? போய் சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோறு எடுத்து வச்சாலாமா, காய் எடுத்து வச்சாலாமா, அப்பளத்தை எடுத்து வச்சாலாமா, தண்ணி எடுத்து வச்சாலாமா, இலை எடுத்து வச்சாலாமா, சாம்பார் குண்டாவை மட்டும் கிச்சனில் வச்சுட்டு வந்துட்டாலாமா. இது எங்கே கைஸ் நியாயம்? அப்புறம் இவளுக்கு மட்டும் சாம்பார் எப்படி தூக்குவாளியில் வந்துச்சு? பாரதியை ஊற்றும்போது மட்டும், மித்ரா எடுக்கும்போது மட்டும் குண்டாச்சட்டியில் தானே அடுப்பு மேலே இருந்தது, தூக்கிட்டு வருவா. தூக்கிட்டு வந்து தூக்க முடியாமல் தூக்கி அலப்பி செஞ்சு கையில் ஊற்றி காயமாக்கி அந்த ஒரு லூசு கிறகாத அந்த மாதிரி பண்ணிடும். ஆனால் பாரதி ஊற்றும்போது மட்டும் சாம்பார் எப்படி வாளியில் வந்தது? அப்போ இவங்க வந்து ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் எடுப்பாங்க. நம்ம அதை பார்க்கணுன்னு நம்ம தலையெழுத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விட ஒரு கேவலமான ஒரு இது எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து தட்டை எடுத்து கொடுக்கும்போதும் அவன் நந்தினி வந்து இப்படி எடுத்து இப்படி நீட்டு வாழாமா. என் கேஸ் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என் லண்டனில் இருந்தால் நம்ம இந்தியரோட தமிழரோட பண்பாடெல்லாம் மறந்துடுமா கைஸ்? இல்லை, எனக்கு புரியல. எத்தனை பேர் லண்டனில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து நம்ம இந்துக்கள் மாதிரி பாரம்பரிய இதை பின்பற்றுறவங்க வந்து லண்டனில் கொஞ்சம் கூட இல்லையா? என்னமோ ஆகாயத்துலேருந்து ஒன்றுமே தெரியாது, பூமியில் வந்து குதித்த மாதிரில பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லண்டனில் இருந்தால் ஆனவனா லண்டனில் இருந்தால் லண்டனை வந்து பெரிய இதாட்டம் தொண்டனாட்டம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிறவங்களாம் என் பாரம்பரியத்தில் ஃபாலோ பண்ணுறதே இல்லையா? இவ்வளோ நாள் அந்த நந்தினி கூட இருந்த அந்த ராஜேஸ்வரி அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? ஒரு வயசான பாட்டி பெரியவங்ககிட்ட எப்படி நடக்கணும், கடவுள்னா யாருன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தானே அந்த அம்மாவை வச்சுருக்கணும், நந்தினி அம்மாவை. இங்கே வந்து தட்டை எடுத்து கொடுங்கன்னே அது என்னமோ நாய்க்கு வீட்டுற மாதிரி இப்படியில் நீட்டுறா தட்டை. என்ன கேஸ்?
அதுவும் இல்லாமல் அது 7 கன்னிமார்களில் வந்து அந்த பாட்டி 2 பேரும் நடந்த விதத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நம்ம கூமுட்டை வந்து மகாலட்சுமி ஆமா. ஏம்மா பாட்டியம்மா, மகாலட்சுமி நீ முன்ன பின்ன கேலண்டரில் பார்த்ததே இல்லையா? அந்த மொரக்கட்டையை பார்த்தா நீ மகாலட்சுமிங்கிற. ஏங்க ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்குது. சேலை கட்டியிருந்தா அந்த அம்மா வந்து லட்சணமாக இருக்குதாம்மா. மித்ரா வந்து சேலை கட்டலையாம்மா. உடனே நான் மித்ராவுக்கு ஃபேவராக பேசுகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? என்ன நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். அதாவது ஒரு வீட்டில் வந்து என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜையோ பரிகாரமோ எதை பண்ணாலும் வீட்டில் லேடிஸ் எப்படி இருப்பாங்க? சேலை கட்டி தலையை சீவி பின்னி பூ வச்சு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் மகாலட்சுமின்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். சரியா? இந்தம்மா சோறு போடும்போதும் தலையை கட்டாதாம்மா, பாதத்தை கழுவும் போது பூ வச்சும்போது பாத பூஜை பண்ணும்போது தலையை கட்ட மாட்டாளாம்மா, பப்பரக்கான்னு தலையை விரித்து போட்டுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்வாளாம்மா. இந்தம்மா இவங்களுக்கு வந்து மகாலட்சுமியாம்மா. எவனாவது காதில் பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் மகாலட்சுமி. கேவலண்டா. அந்த தட்டை எடுத்து கொடுக்கையில தலையை கட்ட மாட்டாளாம்மா. ஏங்க தலையை எப்போ பார்த்தாலும் விரித்து போட்டுக்கிட்டே தான் நடிக்கணுமா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க. ஒரு கிளிப்போ ஒரு பேண்டோ இல்லை ஒரு போனி டைலோ ஏதோ ஒன்று போட்டு நடிக்க வேண்டியது தானே. இங்கேருந்து இப்படி எடுத்து ஒரு டோப்பா முடியாட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க எல்லோரும். ஆனவங்கன்னா தலையை விரித்து போட்டுக்கிறாங்க. என்ன இது ஒன்றுமே புரியல. மகாலட்சுமி முன்ன பின்ன ஃபோட்டோவில் பார்த்துட்டு வந்து பேசுங்கடா. சரியா? முடியல எங்களால். அப்புறம் பாரதி தான் அங்கே எல்லா பரிகாரத்தையும் பண்ணியிருப்பாளாட்டிருக்குது. ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் டவுட் ஆகி போச்சு. நீ மித்ராவையும் நந்தினியும் போய் கிளின்னு கிழிக்கிறாங்க. அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு டவுட் ஆகி எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லி ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போன வாரம் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன். அடிக்கிற கை தான் அணைக்கும். எந்த கையால் பாரதி அடித்தாங்களோ அந்த பாட்டி தான் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க போகுது நான் நினைக்கிறேன். மித்ராவுக்கு நாமம். நீங்கள் சொல்கிற மாதிரி விக்கி வந்து மித்ரா காலத்தில் தாலி கட்டினா அது வேறு விஷயம். நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்தளவு ஆதிக்கும் பாரதிக்கும் இப்படி அந்த பாட்டி போகும்போது கூட திரும்பி பார்த்துட்டு 2 பேர்த்தையும் சோடியாக பார்த்து சிரிச்சிட்டு போகுது. சரியா? ஆக மொத்தத்தில் மித்ராவுக்கு நாமம் நாமம் நாமம். ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்ன கைஸ் 1 மணி நேரம் போடுறாங்களாமா இன்னையிலேருந்து. ஆனால் உனே இவங்க இஷ்டத்துக்கு டயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் 1 மணி நேரம் போட்டாலும் 1.5 மணி நேரம் போட்டாலும் கண்டென்ட் கதை வேண்டும். கதை இருந்தால் மட்டுமே தான் சீரியல் ஓடும். இல்லாட்டினா ஓடவே ஓடாது. ஒரு வழியாக சொக்கப்பானையிலேருந்து நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றிட்டாரு கார்த்தி ரேவதியை. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. கார்த்திகை தீபத்தை பற்றி என்ன பேசுறதே எனக்கு தெரியல. அந்த சீரியல் 1 மணி நேரம் போட்டால் என்ன, 1.5 மணி நேரம் போட்டால் நம்மளுக்கு என்ன. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கப்பா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுத்து கிடையாது. அதுக்கப்புறம் வேறு சீரியல் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான். வேறு எந்த சீரியலும் பார்த்தா தான் நம்ம போட முடியும். அப்புறம் ஊருக்கு போயிருந்தப்போ நான் கொஞ்சம் நேரம் எங்கள் மாமியார் சீரியல் பார்த்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வீரா சீரியல் பேசிடுறேன். ராகவன் ரொம்ப பண்ணுறாப்புல. அதாவது விஜய் வந்து என்ன நினச்சா, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சா. அதே மாதிரியே ராகவன் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவன் பண்ணுற நடவடிக்கை பிஹேவியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிகிற மாதிரியே தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, திருமாங்கல்யம் பார்க்குறதில்ல. சின்னஞ்சிறு இப்போ ஏதோ டைமிங் மாற்றிருக்கிறாங்களாம்மா. பாரிஜாதம் வந்து 8 மணிக்கோ 8:30கோ வருதுங்கிறாங்க. அந்த சீரியல் எத்தனை மணிக்கு வந்தால் தான் என்ன, யார் பார்த்துட்ருக்குறா இப்போ அந்த சீரியலில்? பார்க்குறவங்க பார்க்குறாங்க, நம்மளுக்கு அது தெரியாது. கதை நல்லா இல்லை. என்னமோ ஸ்ரீஜாவை பற்றி உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணுமாம்மா. அதனால் 8லேருந்து 8:30 மணிக்கு போடுறாங்களாட்டிருக்குது. அண்ணா சீரியல் முடிவு எப்படி இருந்துச்சு கைஸ்? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நேற்று பார்க்கல. அப்புறம் யார் நம்ம பரணியை சுடுற மாதிரி காமிச்சாங்க. சுட்டாங்களா? இந்த சீனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. பார்த்தா நம்ம கேஜிஎஃப் படத்தை அப்படியே காப்பி அடித்த மாதிரியே இருக்குது. கேஜிஎஃப் படத்தில் நம்ம யாஷ்கிட்ட வந்து அவள் வந்து மாசமாக இருக்கிறேன், உங்கள் அம்மா தான் என் வயிற்றில் வந்து இருக்கிறான்னு சொல்லி சொல்ல வருவா ஆசையாக. பொட்டுன்னு சுட்டுருவாங்க. சரியா? நம்ம சஞ்சய் தத் இருக்கார் பார்த்தியா, பொட்டுன்னு சுட்டுருவார் அவளை. அதே மாதிரி இங்கேயும் அவள் மாசமாக, யார் பாரதி மாசமாக இருக்கிறத சமூகத்துக்கிட்ட சொல்ல வர்றா, பொட்டுன்னு சுட்டு போடுறாங்க. நான் தான் சொல்லலையா, முக்கால்வாசி சீரியல் வந்து சினிமா பேஸ்டு, காப்பி பேஸ்டு, சினிமா பேஸ்டு சீரியல் தான் எல்லாமே. அப்புறம் வாரிசு சீரியல் கிழக்க பொங்குது மேற்க பொங்குது வடக்க பொங்குதுன்னு சொல்லி இந்த தடவை நம்ம
பொங்கலை கிழக்க பொங்க வச்சுட்டாங்க. யார்? நம்ம தமிழ் அக்கா. எல்லாத்துக்கிட்டேயும் மடிப்பிச்சை ஏந்தி அரிசியை வாங்கி கொண்டு வந்து ஜனாமாட்ட கொடுத்து கிழக்கு பக்கமாக பொங்க வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம சாமியாடி ஒருத்தர் வந்து குறி சொல்கிறாப்புல, நீ தேர்ந்தெடுத்த வாரிசுனால் உனக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாப்புல. அப்புறம் நீ சிபிக்கு கல்யாணம் வச்ச பொண்ணால் நீ பெரிய ஒரு இதை சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாப்புல. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை இவ வந்து தான் உங்களோட பேத்தி அப்படின்னு சொல்லாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அதனால் வந்து அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாரிசு ஒன்று தான் இங்கே டக்குன்னு நாடகத்தை வந்து வள 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 கொல கொல கொலன்னு இழுக்காமல் அடுத்து நம்ம நினைக்கிறத அப்படியே எடுத்துடுறாங்க. மடிப்பிச்சை காமிக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க, அதை வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் பொங்கல் வந்து சீக்கிரம் பொங்கலும் நம்ம நடப்பிச்சிட்ருப்போம், அதே மாதிரியே பொங்கலை பொங்க வைக்கிற மாதிரியே காமிச்சிட்டாங்க. அதான் வாரிசு ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல இது நடந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ டக்குன்னு வந்து அந்த சீரியல் அது நடக்குது. மற்ற சீரியல்லாம் அது கிடையாது. அப்புறம் அண்ணாமலை குடும்பம் இந்த ஓடிட்டு இருக்குது. அது ஒரு இத்துப்போன சீரியல் அண்ணாமலை குடும்பம். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இதயம் சீரியலை பொறுத்தளவு 2 விஷயந்தான். ஒன்று, மித்ராவுக்கு இது மூலியமாவது மித்ராவை பற்றின உண்மைகள் வந்து ஆதிக்கு தெரியப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாரதி தான் வந்து ஆதி கூட சேர்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இருந்தாலும் என்னை பொறுத்தளவு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெயினாக தமிழ் அந்த குட்டி பையன் ஆதித்யா, இந்த 2 பேர்த்துக்கும் அவங்களுக்கு வந்து அவனோட அப்பா கிடைக்கணும். இவ வந்து வாயை திறந்து நீங்கள் தான் என் புருஷன், இவங்க தான் உன் குழந்தைங்கன்னு சொன்னாலும் இவங்க அம்மா சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும். நாங்கள் இதை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கல, புரியுதுங்களா? அவங்க அம்மா செத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த சாவுக்கு யார் காரணம்? ஒன்று அந்த அம்மாவே சூசைட் அட்டன் பண்ணி செத்து போச்சா, இல்லை யாராவது கொன்னுட்டாங்களா? ஒன்று அவன் தாய் மாமன் தம்பிக்கார ஒருத்தன் தான் பாருங்க, அவன் கொண்டானா, இல்லை அந்த கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கமாக என் பேர் என்னன்னு தெரியலையே, ஆண்டாளோட அப்பா பேர், அவன் கொண்டானா, இல்லை அப்படின்னா மித்ரா கொண்டாளா அப்படிங்கிறது சீக்கிரம் தெரியப்படுத்தணும். அதுதான் உண்மை. மற்றபடி இந்த சீரியலில் வேறு எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. இவ என்ன தான் போய் ஆதிக்கிட்ட வந்து நீங்கள் தான் என் புருஷன், இதுக்கு தான் உன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுலெல்லாம் எங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லை. அவங்க அம்மா சாவுக்கு யார் காரணம்? பாரதியா, தர்மலிங்கமா, அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த தாய் மாமனா, இல்லை மித்ராவா, யார் காரணங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு இடத்துல கூட ஆதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வர மாதிரி சீரியல் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நம்மளை மொக்க பண்ணிட்டாங்க. ஓகே கேஸ். அப்புறம் சரவணன் வந்தாப்புல இடையில அந்த அவனையும் ஆளை காணாம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் விக்கின்னு ஒருத்தன் வந்தான், அவன் விக்கிக்கிட்டே போயிட்டானாட்டு இருக்குது, சீரியலை விட்டு ஆளையே காணாம். இப்படி ஒரு பூஜை நடக்குது, அவன் ஆளையே காணாம். ஓகே வேறு என்ன, அப்படியே இந்த சீரியலில் வர்றவங்க எல்லாம் அப்படியே காணா போயிடுறாங்க, அதான் உண்மை. அப்புறம் என்ன கேஸ், என்னமோ மத்தியான நேரம் ஸ்பெஷல்னு சொல்லி 1:30 மணிலேருந்து இது வரைக்கும் சொல்லி ஒரு விளம்பரத்தை வேறு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டேய், நீங்கள் நாடகம் நல்லா எடுத்தால் நல்லா தாண்டா போகும், கேவலமாக எடுத்தால் எவனும் பார்க்க மாட்டான்டா. நீங்கள் என்ன தான் விளம்பரத்தை போட்டாலும் ஒரு அம்மா வேகமாக சமைக்குதாம்மா, 11:45 ஆகுதாம்மா, ஒரு அம்மா டீ கேட்குதாம்மா, ஒரு அம்மா வீடியோ கேம் விளையாடுதாம்மா, உடனே எல்லாம் வந்து டென்ஷனில் இருக்காங்களாம்மா. 1:30 மணி ஆன உடனே ஜீ தமிழ் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முன்னாடி வந்து சேர்ந்து ஃபேமிலியோடு உட்காந்து சீரியல் பார்க்குறாங்களாம்மா. ஐயோ, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நீங்கள்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் சீரியல் எடுக்கிறீங்களா? ஜீ தமிழில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் எல்லா சீரியல் இருக்குதா? முதல்ல சொல்லுங்கள். கேவலமாக இருக்குது. அது என் பையன்லாம் வீட்டில் இருந்தானா என் பையனை வச்சுக்கலாம் நான் சீரியலே பார்க்க மாட்டேங்க, நான் உண்மையை சொல்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மெயினாக அந்த சுளுக்கு பிடிச்ச சீன்லாம் வந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் சேனலில் நான் மாற்றிட்டேன். கன்றாவியாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டுலாம் சீரியல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அது இந்த தமிழையும் குட்டிய பையனையும் கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் டிவியை ஆஃப் பண்ணியே விட்டுறது. ஏன்னா இப்போ சினிமா சீரியல் இது எல்லாமே ரொம்ப வல்கராக போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. அதனால் நாட் அலவுட். ஓகே கேஸ், கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் பாரதிக்கு இந்த பரிகாரம் ஃபேவராக அமைஞ்சு போச்சு. ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து முடிவு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆதிக்கும் பாரதிக்கும் தான்
கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. மித்ராவுக்கு நாமும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம், டைம் இருந்தால் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வெட்னஸ்டே பார்க்கலாம். ஓகே.